செங்கண் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்பதை பற்றி இப்பொழுது நான் உங்களிடம் பேச இருக்கிறேன். எனது கணிப்பின்படி மீண்டும் திமுக ஆட்சி எப்படி என்று இந்த பதிவில் பார்ப்போம். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. 4 முனை போட்டி. ஒவ்வொரு கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளின் குண்டர்களோடு சேர்ந்து களமிறங்கியது. கடந்த 15-20 நாட்களாக மக்கள் கூட்டம் தான் விரும்பிய தலைவனுக்காக அலை மோதியது. சாராயம், பிரியாணி, பாத்திரங்கள், ஆடை அணிகலன்கள், ரூபாய் 200 8,000 வரை மக்களுக்கு நன்கொடை, குண்டர்களுக்குள் மோதல் ஆகியன களை கட்டின. அதாவது இந்த தலைவர்கள் ஒன்று மட்டும் இப்பொழுது சொல்லவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வட்டத்திலேயும், அதாவது தாலுக்காவிலேயும் மணமகள் மன்றம் கட்டி கொடுப்போம், அதில் ஆணும் பெண்ணும் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலாம் என்ற ஒரு உறுதி மொழியை மட்டும் இப்பொழுது அவர்கள் கொடுக்கவில்லை. ஜனநாயக நாட்டில், அதுவும் இந்திய ஜனநாயக ஆன்மீக பூமியில் இது சாத்தியமே. இதை 2031 தேர்தலில் கொடுப்பார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு கட்சி கொள்ளைக்கார தலைவனும் சாத்தியமுள்ள சில சாத்தியமற்ற பல உறுதிமொழிகளை வழங்கியுள்ளனர். இந்த உச்சபட்சமாக இந்த உறுதிமொழியை மட்டும் இப்பொழுது வழங்கவில்லை. இதையும் கூடிய சீக்கிரத்தில், அதாவது 2029 தேர்தல், 2031 தேர்தலில் இவர்கள் சொல்லுவார்கள். இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் எனது கணிப்பின்படி அதிமுக அறுதி பெரும்பான்மை பெறும். இதற்கு காரணம் பன்னீர்செல்வத்தினால் கொடுக்கப்பட்ட தொந்தரவுகளை மனதில் வைத்தும், இவரை மீண்டும் ஆட்சிக்கட்டில் ஏற்றினால் இவர் நல்லது செய்வார் என்ற எண்ணத்திலேயும், சமூக நீதியை மீட்டெடுக்க இவர் ஆவண செய்வார், அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள குடிகளுக்கு நல்லதை வழங்குவார் என்ற நம்பிக்கையும் மக்கள் மனதில் இருக்கின்றன. இதன் காரணமாக, இவர்கள் அளித்த ஓட்டின் காரணமாக இந்த கட்சிக்கு, அதாவது அதிமுகவுக்கு 93 இடங்களும், கூட்டணி கட்சிக்கு 25 இடங்களையும், ஆக மொத்தம் 118 அறுதி பெரும்பான்மையும் பெற்று ஆட்சி அமைக்க தயாராக வரும். நடந்து முடிந்த இத்தேர்தலில் மக்களால் சகிக்க முடியாத அட்டுழியங்களை செய்த திமுக ஆட்சி மிகவும் கீழ்நிலைக்கு செல்ல இருந்தது. இதை தடுத்து நிறுத்தி புரட்சியாளர்களான சீமான் அவர்களும் வேல்முருகன் அவர்களும் தனது அருள் பார்வையை திமுக மீது செலுத்தி அதை கிட்டத்தட்ட 70 இடங்களில் வெற்றி பெறும் நிலைக்கு உருவாக்கியுள்ளார்கள். அதன் கூட்டணி கட்சிகள்
23 இடங்களில் வெற்றி பெறும். திமுக அதிமுக ஆட்சியில் ஊழலையே கண்டு வெறுப்புற்ற மக்கள் ஏதாவது ஒரு மாற்றம் தேவை, இவர்களிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும், திமுக அதிமுகவிடமிருந்து இந்த ஊழல்வாதிகளிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தாவேகாவுக்கு, அதாவது விஜய்க்கு ஓட்டு அளித்துள்ளார்கள். எப்படி பார்த்தாலும் 23 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெறுவார். இந்த கணிப்பு சில இடத்தில் தவறலாம், 1-2 அளவிலே தான் அது தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஆட்சி அமைக்கும் அறுதி பெரும்பான்மை அதிமுகவுக்கும், அடுத்து திமுகவுக்கும், அடுத்து விஜய் கட்சிக்கும் இருக்கும் என்று கணிக்கிறேன். ஆனால் இங்கேதான் ஒரு மக்களால் எதிர்பாராத ஒரு திருப்பம் நடைபெறவிருக்கிறது. அதாவது திமுக எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனத்தில் தனது வசதியை முழுமையாக பயன்படுத்தி, தனது தந்திரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டிய வேலைகளை அனைத்தையும் செய்யும். தற்போதைய மாநிலங்கள் அவை உறுப்பினரான பீகார் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திர முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு இருவரையும் இந்த திமுக கட்சி அணுகி அழுத்தம் கொடுக்கும். மிகப்பெரிய அழுத்தம். இந்திய அரசியலேயே ஒரு எதிர்பாராத திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த அழுத்தம் இருக்கும். இந்த நிலையில் பிஜேபி என்ன நினைக்கும் என்றால், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இருவர்களின் ஆதரவினால், உதவியினால் தனது அரசு பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் எதிர்த்து கொண்டால், தன்னுடைய ஆதரவை தெரிவிக்காவிட்டால் தனது அரசு கவிழ்ந்துவிடும். எப்படி ஜெயலலிதா அம்மையார் தனது ஆதரவை நீக்கி திரு வாஜ்பாய் அரசை கவிழ்த்தாரோ, அந்த அளவில் இவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் இன்னும் 3 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க வேண்டுமானால், அதாவது இந்த பிஜேபி அரசு இவர்களின் சொல்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்று தனது ஆதரவை, தன்னோடு நிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவை திமுகவுக்கு கொடுக்கும். இந்திய அரசியலில் இது நடைபெறாது என்பது ஒன்றுமல்ல. ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், மக்களை நசுக்கி பிழிந்து தான் வாழ வேண்டும் என்று நினைக்கும் கட்சிகள் எந்த நிலைக்கும் செல்வார்கள் என்பது நாம் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்நிலையில் அமமுக தனது 93 வேட்பாளர்களுடன் மீண்டும் எதிர்க்கட்சியாக செயல்படும். அதற்கு தாவேகா ஆதரவு தெரிவிக்குமா என்பது பார்த்துதான் சொல்ல வேண்டும். அவ்வாறு தெரிவிக்க வாய்ப்பு இல்லை என்பதே இப்பொழுது தோன்றுகிறது. நாம் தமிழர் கட்சியின் தளபதி சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலியில் கூறியுள்ளார், 233 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாது.
புரட்சி பேச்சாளர், மண்டியிடாத மாணவர் சீமான், மண்டியிடாத மானம் விழுந்து விடாத வீரம் என்று கர்ச்சித்து கொண்டு 2029 2031 தேர்தல் வரை நாம் தமிழர் கட்சியை தனது தலைமுடியில் கட்டி இழுத்து கொண்டு போவார். இன்றைய அரசியல் நிலவரத்தை உன்னிப்பாக கவனிக்கும்போது இந்த சம்பவம் நிகழலாம். இத்துடன் இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.